Hello everyone, welcome to Codantus. ஸோ இந்த வீடியோவில் பைத்தனை வச்சு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம அதை ஈஸியாக கற்றுக்கலாம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஊப்ஸ் அப்படின்றது ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன் பைத்தன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தனில் நம்மளால் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும், ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும், அண்ட் ஈவன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பைத்தானோட யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனால தான் பைத்தனை சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட் வீடியோவை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. ஸோ ஊப்ஸ் அப்படின்னா என்ன? லெட்ஸ் சே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஸ்டார்டிங் ஃபேஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரியல் டைம் கூட கம்பேர் பண்றோம். எவ்ரி ஹியூமன் இந்த எர்த் ஒரு ஆப்ஜெக்ட். இல்லை நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட். இல்லை நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கேமராவா இருக்கட்டும், இல்லை இந்த மைக்கா இருக்கட்டும், இல்லை இந்த லேப்டாப்பா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸையும் ப்ரோக்ராமிங் பேரடிகம்குள்ள இன்க்ளூட் பண்ணி சொல்யூஷன் எடுத்துட்டு வருது ஒரு ப்ராப்ளம்க்கு. திஸ் இஸ் வாட் வி கால்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை ஆப்ஜெக்ட் வச்சு யோசிச்சோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸியர். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் வேர்ல்ட் இஷ்யூவை சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு ரன்னிங் போறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஷூஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். அது ரொம்பவே ஒரு மேண்டேட்டரியான ஒரு திங். அதே மாதிரி இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த மைக் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரியான திங். கம்பேரிங் டு திஸ், ஒரு ப்ராப்ளமை எஃபிஷியன்ட்டா சால்வ் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு என்ஹான்ஸ்ட் மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளமா பார்க்குறோம். ஸோ இதனால தான் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு மொத்தம் ரெண்டு விஷயம். ஒன்று ஆட்ரிபியூட்ஸ், இன்னொன்று பிஹேவியர். ஸோ ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ தாஸ் அப்படின்ற ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அவரோட ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது தாஸோட ஏஜ், அவருக்கு ஒரு பேர் இருக்கும், அவரோட ஹைட் என்ன அப்படின்றது இருக்கும், அவரோட வெயிட் என்ன அப்படின்றது இருக்கும். இது எல்லாமே அவரோட ஆட்ரிபியூட், செட் ஆஃப் டேட்டா அபவுட் த ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ பிஹேவியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாஸ் கேன் ரன், தாஸ் கேன் வாக், தாஸ் கேன் டாக், தாஸ் கேன் டூ வாட் எவர். ஸோ இது எல்லாமே பிஹேவியர்ஸ் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா we can store it as a variable as you all know. So name equal to das, age equal to 26, height equal to 6. ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸை ஆட்ரிபியூட்ஸை வச்சு டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸை ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? அப்படியே இந்த பிஹேவியர் அப்படின்ற விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா we call it as methods in the object oriented programming. Methods are nothing but just functions, but we call it as methods when it comes into object oriented programming. ஸோ அது ஏன் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் எடுத்த உடனே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம், அந்த ஒரு ஆப்ஜெக்ட் கூட மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை எப்படி கம்யூனிகேட் பண்ணி வைக்க போறோம், அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்கான எஃபிஷியன்டான சொல்யூஷனை நம்மளால டிரைவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸ், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம புக்ல படிச்ச தியரிட்டிக்கலான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதை ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு, என்டர்பிரைஸ் கேட் ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒன்னுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டா இருக்கு, ஸோ கிளாஸஸ் எதுக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் எதுக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட உங்க கண்ணு முன்னாடி கொடுக்கும். ஸோ கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். கிளாஸ் அப்படின்ற விஷயம் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட். இப்போ நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தான் நம்ம கட்ட முடியும், கரெக்டுங்களா? ஸோ ஒரே ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம 100 வீடு வேணாலும் கட்டலாம், பட் ப்ளூ பிரிண்ட் இஸ் மேண்டட்டரி. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்பிள் ஃபோன் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த ஆப்பிள் ஃபோன் அப்படின்றது டிசைன் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டை மட்டும் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க, பட் அதோட சோ மெனி காப்பீஸ் வேர்ல்ட் ஃபுல்லாக இன்னைக்கு இருக்கிறதுக்கான காரணம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறது டிசைன், ஆப்ஜெக்ட் அப்படின்றது இன்ஸ்டன்ஸ். ஸோ இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஆஸ் அ கிளாஸ் நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ளூ பிரிண்டே இல்லாம அந்த வீடு உங்களால கட்டி முடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரியான விஷயம். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்ல பார்க்கக்கூடிய பில்டிங் டைப்ஸா இருக்கக்கூடிய இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், இது எல்லாமே ஒரு இன்பில்டான ப்ரோக்ராமிங் கிளாஸ். சரிங்களா? இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட். ஜஸ்ட் கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப். We are from Codantus. Thanks.